யார் வாங்கினா பர்த்டே? நீ மட்டுமா? நீ எவ்வளோ வாங்கின? பொட்டியே வாங்க. நீ வாங்கினியா நீ அம்மா வாங்கினா? அம்மா காசு எப்படியும் உங்க அம்மா ஒரு கண்ணாடி ஒன்று வாங்கிருப்பாங்க, கரெக்டா? அப்புறம் சட்டை ட்ரெஸ் வாங்கிருப்பாங்க, கரெக்டா? ஆலையா? இப்பதான் ஆர்வமாவே இருக்கு. வருஷம் லென்ஸ் கார்டில் ஒரு கண்ணாடி வாங்கினா இன்னொரு கண்ணாடி ஃப்ரீல 2 வாங்கி கொடுத்துருவாங்க. என்ன சர்ப்ரைஸு பர்த்டேக்கு? பேக்கிங்லாம் பவமா இருக்கு. லைஃப் ஸ்டைல் வாங்கிருக்கீங்களே. கண்ணாடி ஏலியன் கண்ணாடி மாதிரி இருக்கு. கம்மியா இருக்கு. நீ அதாவது முருங்கைக்காய் சாம்பார் நல்லா இருப்பாங்க எங்க அம்மா அப்படின்ற மாதிரி பாக்கியராஜ் சார் கெட்டப்பிள்ளை எனக்கு ஒரு கண்ணாடி வாங்கிருக்கீங்க. நல்லாக்கா நல்லாக்கா. இந்த கண்ணாடி என்ன கண்ணாடி? ஏஞ்சல் கண்ணாடி. சரி ஏதோ கண்ணாடி. எனக்கு தெரிஞ்ச கண்ணாடியில ஒரே பிராண்டு இந்த ரேபன்னு ஒன்று இருக்கும். அதுவும் கண்ணாடி தானா? பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்சது அந்த ஒரு பிராண்டு தான். அம்மா போய் ஏதோ ஒரு பிராண்ட் வாங்கி கொடுத்துருக்கு. அப்புறமா இது என்ன ஐயா? ஆமா அம்மா ஒரே கண்ணாடியே 2 வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்கு? ஏயா பூ அந்தண்ணா தெரியலையே. ஏதாவது ஆனாலாவது கண்டுபிடிக்கலாம். இப்படிலாம் இருக்குங்க தெரியலையே. இருக்கவே கூடாதுன்னு பேக் பண்ணி யாரோ கொடுத்துருக்காங்க. யாருக்கோ பிடிக்காம பேக் பண்ணியிருக்காங்க. இந்த இவங்களும் சரி. அப்புறம் இந்த இட்லி சாம்பார் வாங்கணும். அந்த சாம்பாரை ஃபுல்லாக அப்படி கட்டி அதை இரிட்டேட் ஆகி வெறுட்டியே தின்ட்டு போயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட் வந்து ஒரு நேரத்தில். இப்படி சுற்றினா அந்த பாக்கெட்டு இப்படி சுற்றும், இப்படி சுற்றினா அந்த பாக்கெட்டு இப்படி சுற்றும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும். பரோட்டாவை பிச்சு போட்டு சேர்வாவை திறந்தோம்னா சேர்வா வராது. அதே மாதிரி தான் இவங்களும் யாரோ ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிறாங்க. கிஃப்டை பிரிக்கவே கூடாதுன்னு ஒரு பேக்கிங் பங்கம். இது என்ன போச்சு? தெரியலையே. கண்ணாடி வைக்கிற பவுச்சு தானா? இங்க ஒரு கண்ணாடி, இங்க ஒரு கண்ணாடி, இங்க ஒரு கண்ணாடி. இப்ப இது இருக்குல்ல, அப்புறம் மட்டும் கண்ணாடி இருக்குல்ல, வச்சுக்கலாம். அங்க ஒரு கண்ணாடி வச்சு அப்படி 3 வச்சுக்கலாம். எங்கேயாவது ஊருக்கு போக போறோம் அப்படின்னோம்னா மொத்தமா 3 தொலைச்சிட்டு வீட்டுல வந்து அம்மா வச்சுட்டு வாங்கணும். இந்த கண்ணாடி ஒரு காலத்துல வந்து இந்த பென்ட்ரைவ் தான் அப்படி இருக்கும். பென்ட்ரைவ் வச்சுருந்தா திருடிட்டு போயிடாங்க. இப்ப கண்ணாடியை திருடிட்டு போயிடுறாங்க. 100 ரூபா கண்ணாடினாலும் திருடுறாங்க. இதை திருடினது யாரு சொல்லு? எந்த மாமா திருடுவாங்க கண்ணாடி? நீ சொல்லு, எந்த மாமா நம்ம வீட்டுல இருந்து கண்ணாடி திருடிட்டு போவான்? விபி மாமா. அவன் கண்ணாடி திருடுவான். இன்னொரு மாமா வந்து இருக்கிற தீனியெல்லாம் யார் நம்ம வீட்டில் அள்ளி சிம்பாங்க? சப்பு மாமா. ஓ, இதெல்லாம் இப்போ கிஃப்ட் கேட்டகரியில் வந்துருக்கா? எனக்கு கல்யாண ஆனதுலேருந்து வருஷம் என் பர்த்டேக்கு எது இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக இந்த கிஃப்ட் வந்துடும். பாக்ஸ் சார் சூப்பர்.
நீங்கள் எனக்கு வந்து 1 கோடி ரூபா காசு கொடுத்தா நான் சந்தோஷப்பட மாட்டேன். கலர் கலராக இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதை நல்லா புரிந்த உன் தாய் என் மனைவி இதை கரெக்டாக வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு டவுசர். ஜாலி இது என்ன கலக்கிறீங்க கிட்டு மேலே கிட்டா கொடுத்து இது எப்படி திறக்கிறது? கலக்கிறீங்க என்னென்னமோ உள்ள வச்சு. ஓஹோ, அதாவது 3 வாட்ச் வாங்கி கொடுக்க முடியாம வீட்டில் இருந்த 3 வாட்சை எடுத்து அதை ஒரு பவுச்சில் வைக்கிற மாதிரி. பரவாயில்ல, நல்ல ஐடியா. ஸோ நிறைய பேர் வந்து விஜே சித்துவோட வாட்ச் கலெக்ஷன் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் என்கிட்ட இருக்கிற 3 கண்ணாடி தங்கம். எனக்கு வந்து ஜிஷாக் ரொம்ப பிடிக்கும். அதனால இது வந்து ஃபஸ்ட்டு 2012 அந்த டைமில் இருந்து இந்த வாட்ச் நான் கட்டியிருக்கேன். இப்போ வரைக்குமே இது கீழே போடலாம், தண்ணியில் போடலாம், தரையில் போடலாம். ஒன்று இந்த பாருங்க, இப்படி போட்டாலும் ஒன்றுமே ஆகாது. அதனால தான் இது பேர் ஷாக் ப்ரூஃப் ஜிஷாக். இப்படி போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். இப்படியே போட்டாலும் இது ஒன்றும் ஆகாது. அது இல்லாமல் எனக்கு இந்த ப்ராடாக இப்படி கட்டினா பிடிக்கும். அதனால் நண்பர்களே நான் இதை வாங்குவேன். பை த வே இதெல்லாம் யார் இது பண்ணதுன்னு சொல்கிறேன். இது வந்து நம்ம மலேசியா போனப்போ யாரோ ஒருத்தவங்க நம்ம விருந்தப்போ வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. இது நம்ம ஆஃபீஸில் வந்து ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுத்தாங்க. அவர் பேர் மனோ. அவர் வந்து பைலட்டாக இருக்கார், ஆகாஷா ஏரில் வந்து பைலட்டாக இருக்கார். இந்த வாட்ச் வந்து அவர் கொடுத்தது. இந்த வாட்ச் நானே எனக்கு கிஃப்ட் பண்ணிக்கிட்டது. எனக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அது தொலைஞ்சு வர போயிடுச்சு. ஜப்பான் போகும்போது அதை எங்கேயோ தொலைச்சிட்டோம். திரும்ப இதுவே வேணும்னு சொல்லி ஆன்லைனில் தேடி ஆன்லைனில் கிடைக்காம அப்புறம் ஒரு கேஷுவல் ஷோரூம் போய் அவர்கிட்ட உட்காந்து பேசி அவர் எங்கேருந்தோ ஆர்டர் போட்டு திரும்ப இந்த வாட்ச் வந்தது. ஆனால் இந்த வாட்ச் வந்து நிறைய பேர் வந்து என்னை வந்து திட்டினார்கள் இந்த வாட்ச் வச்சுருக்கும் போது. என்ன அவனாவது ஒருத்தன் கலருக்கு ஒரு வாட்ச் வாங்குவானா அப்படின்னு கேட்டாங்க. பரவாயில்ல. ஸோ விஜய் சித்து விளாக்ஸும் விஜய் சித்துவின் நண்பர்களே, இதெல்லாம் தான் என்னோட வாட்ச். நல்லா பார்த்துங்க வாட்ச் கலெக்ஷன். பைதவே இப்போ ஏன் இது அப்படின்னோன்னா, இந்த பொட்டி இவங்க வாங்கியிருக்காங்க. அதாவது இவங்களோட அறிவு எப்படிப்பட்ட, உங்கள் அம்மாவோட அறிவு எப்படிப்பட்ட அறிவு தெரியுமா? நான் எங்கே வாட்சை தொலைச்சிருந்தோன்னு உங்கள் அம்மா அந்த டப்பா வாங்கியிருக்கேன். ஆனால் நான் டப்பாவோடய தொலை பண்ணுறது உங்கள் அம்மாவுக்கு தெரியல. தொலைச்சோன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க. அப்போயாவது ஒரு வாட்சை தொலைச்சா அப்போ 3 தொலைச்சிட்டு வந்துட்டான் அப்படின்னு. இன்னும் சொல்லணும்னா கேவலமான விஷயம் நண்பர்களே. பரவாயில்ல, நான் சொல்கிறேன். என் பொண்டாட்டி இல்லை, அதனால சொல்கிறேன். கல்யாண முகத்தை தொலைச்சிட்டேன் நண்பர்களே. அதுக்காக வீட்டில் வந்து பயங்கரமாக திட்டுவாங்க. எங்கே போகிறதுனே தெரியல. அவ்வளோதானா, முடிஞ்சா? அவ்வளோ இதுவும் வாட்சா? தலகாணி வாட்சி அதெல்லாம் ஏமாந்துட்டியா? ஐயா ஏமாந்துட்டார் அப்பான்னு பாட்டு வேற பாருங்க. எங்கிட்ட நான் எப்படி பண்ண பொருட்கள் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நேரங்களும் உங்களுக்கு ஜிஷாக் வாட்ச் யூஸ் ஆகும். உங்கள்கிட்ட கத்திங்கன்னா இந்த ஜிஷாக் வாட்ச் வச்சு இப்படி கிழிச்சிடலாம். அதெல்லாம் பொட்டி பொட்டியா வாங்கியிருக்கீங்களே. பொட்டிக்குள்ள ஒன்றும் வைக்கிற மாதிரி வாங்கலையே. வெறும் பொட்டியை வாங்கி பொட்டிக்குள்ள நான் வச்சுக்கணும் போல இருக்கு. இது என்னன்னா வாட்ச் எல்லாம் வைக்கக்கூடிய பாக்ஸு. எனக்கு முன்னாடி இது யார் வீட்லேயும் பார்த்துருக்கேன். யார் வீட்லேயும் வந்து இதை வச்சுருந்தாங்க. அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னா மொத்தமாக இப்படி எடுத்து பார்ப்பாங்க. இன்னைக்கு இந்த ட்ரெஸ்க்கு இந்த வாட்ச் கட்டு போவோம் அப்படின்னு அவங்க கட்டு போனாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு காலத்தில் நம்மளும் வளர்ந்து இந்த மாதிரி இது ஃபுல்லாக வாட்ச் வச்சு அடுக்கணுன்றது பிளான். இப்போ நமக்கு எத்தனை இருக்குது? 1 இருக்குது, அங்கே ஒரு 3, 1 2 3 4 வாட்ச். இன்னும் அதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ளது எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஓகே, நல்லா இருக்கு, யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் தான் இருக்கு. வேறண்ணா அவ்வளோதானா? நல்லா இருக்கு நண்பர்களே. பேண்ட்டு இது பேகி பரவாயில்ல. ட்ரெண்டெல்லாம் தெரியுது நமக்கு. ட்ரெண்டுக்கு எத்தனை ட்ரெஸ் வாங்கியிருக்கீங்க? இந்த ட்ரெஸ் சூப்பர்.
செம்மையா இருக்கு. காமெடியாவா? அதுவும் நல்லா தான் இருக்கு. இது சூப்பரா இருக்கே. செம்மையா இருக்கு. கொஞ்சம் நைட்டி கொஞ்சம் சுடிதார் கலந்து தைச்சோம்னா இந்த சட்டை வந்துடும். இதை பார்த்து நீங்களும் வீட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. சட்டை நல்லா இருக்கீங்க. இது யாரு எடுத்தது? நீயா? அதான் நான் பார்த்தேன். இது நல்லா இருக்கு. சூப்பர். இதுவும் நீதானா? வெரி குட். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே. எனக்கு தேங்க்யூ. விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து வீடியோ கீழே நிறையா விஷ் பண்ணிக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கிஃப்ட் கொடுத்த நல்ல உள்ளங்கள் 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. சூப்பர். நல்லா இருக்கு கிஃப்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர். வாங்க போமா. சரி நாங்கள் வெளில போய் சாப்பிட போமா. பாய். வெல்கம் டு விஜய் சுது vlogs.